செஞ்சிருக்காரு நீங்க யாராச்சும் கேட்டா, தன்னுடைய மனைவியின் சொத்து 350%. 350%. இங்க யாருக்காச்சும் 350% சொத்து உயர்ந்திருக்குங்களா? நமக்கு உயராது. நமக்கு உயர வேண்டியது அவர்களுக்கு உயர்ந்து விட்டது. ஆனால் சகோதர சகோதரர்களே, தெளிவா இருக்கணும். மக்களிடம் நாம் பிரச்சாரம் செய்யும் பொழுது, மக்களை சந்திக்கும் பொழுது, ஒரு பகுதிக்கும் சென்று நம்முடைய சொந்தங்களை சந்திக்கும் பொழுது மிக தெளிவாக பேச வேண்டும். 350% சொத்து உயர்ந்த ஒரு வேட்பாளர் வேண்டுமா? ஒரு எளிமையான சைக்கிளிலே வரக்கூடிய, சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடக்கூடிய அண்ணன் வேணுகோபால் அவர்கள் வேண்டுமா என்பதை தெல்ல தெளிவாக நீங்கள் முடிவு செய்து மக்களிடம் பேச வேண்டும். சுட்டிருக்கின்ற வெயில்ல எதையும் பொருட்படுத்தாமல் நின்று கொண்டிருக்கின்றது. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இதோ வேணுகோபால் அண்ணனுடைய தேர்தல் இல்லை, தமிழ் மாநில காங்கிரசினுடைய தேர்தல் இல்லை, இது சைக்கிள் சின்னத்தினுடைய தேர்தல் இல்லைங்க ஐயா. இந்திய நாட்டுக்கான தேர்தல். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முக்கியம். அதனால் எல்லா கட்சி நண்பர்களும் கூட நம்முடைய கட்சியில நம்முடைய சொந்த வேட்பாளர் நிற்பதை போல் நாம் பணி செய்ய வேண்டும். வேணுகோபால் அண்ணன் ஜெயிச்சா நாம் எல்லாரும் ஜெயிச்ச மாதிரிங்க ஐயா. அவர் ஒரு முகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். ஏன்னா நம்ம கூட்டணியாக நிற்கும் பொழுது ஒரு இடம் நமக்கு கிடைக்கும், ஒரு இடம் நமக்கு கிடைக்காம போகும், ஒரு இடம் வேண்டும் என்று நினைப்போம், வேணுங்கிற இடம் கிடைக்காது. கூட்டணியை பொறுத்தவரை அண்ணன் தம்பிகளாக, அக்கா தங்கச்சிகளாக இருக்கின்ற உணவை பகிர்ந்து சாப்பிட வேண்டும். அதுதான் கூட்டணிக்கான மகிமை. எல்லா சாப்பாட்டையும் ஒருத்தரே பிடுங்கி சாப்பிட்டனாலதாங்க ஐயா இந்த கூட்டணி நாம் அமைக்க வேண்டி வந்துச்சு. ஒருவரே எல்லா சாப்பாட்டையும் பிடுங்கி சாப்பிட்டாங்க. அதனால்தான் இந்த அனைத்து கட்சிகளும் இணைந்து இந்த கூட்டணி நாம் அமைத்திருக்கின்றோம். ஆனால் கூட்டணி கட்சி நண்பர்கள் எல்லாம் பெருந்தன்மையாக அண்ணன் வேணுகோபால் அவர்களுக்காக கடுமையாக உழைத்து அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து, நம்முடைய சின்னம் ஏழை மக்கள், எளிய மக்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய சைக்கிள் சின்னம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சைக்கிள் சின்னம் பட்டி தொட்டி எல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரியும், இந்த சைக்கிள் சின்னம் ஒரு காலத்தில் தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றிய சின்னம். இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூருடைய அரசியலை மாற்றுவதற்காக சைக்கிள் சின்னம் களம் இறங்கி இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் இதை செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மக்களிடம் தெளிவா சொல்லுங்க. மோடி ஐயா செஞ்ச 10 விஷயம் என்ன, ஸ்டாலின் ஐயா செஞ்ச 10 விஷயம் என்ன, ரெண்டையும் தராசு தட்டுல வச்சு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா செஞ்ச 10 விஷயத்துல தராசு தட்டை கீழே விழுந்து உடஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு நாம் செய்திருக்கின்றோம், நல்லது செய்திருக்கின்றோம். ஆனால் அன்பு சொந்தங்கள் மறந்துவிடக் கூடாது, கூட்டணி கட்சியினுடைய அன்பர்கள் அடுத்த 20 நாட்கள் கடுமையாக நீங்கள் களப்பணி செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து, சுட்டரிக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கு நன்றி தெரிவித்து, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வந்திருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, ஏப்ரல் 19 அது நம்முடையது. மக்கள் நமக்காக வாக்களிக்க போகின்றார்கள், இந்திய நாட்டிற்காக வாக்களிக்க போகின்றார்கள், தேசிய அரசியலுக்காக வாக்களிக்க போகின்றார்கள். ஜூன் 4 தமிழகத்தினுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதக்கூடிய நாள். 39க்கு 39 நமக்கு வெற்றிதான். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லா இடத்திலும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஜூன் 4ஆம் தேதி தமிழகத்தினுடைய சரித்திரத்தை புரட்டி போடக்கூடிய நாள். வந்திருக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, அண்ணன் வேணுகோபால் அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் ஒரு எளியவர், ரொம்ப நாளைக்கு பிறகு ஸ்ரீபெரும்புதூருடைய மக்களுடைய குரலாக அண்ணன் வேணுகோபால் அவர்கள் இருப்பார் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நீங்கள் அவருக்கு கடுமையாக களப்பணி ஆட்ட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.
அண்ணா கொஞ்ச நேரம் Sir, I think the mood is set in Tamil Nadu at the ground level. Our NDA candidates are working very hard. The people of Tamil Nadu have decided in this national election, people are going to vote with a national perspective. And come April 19, the whole of Tamil Nadu is waiting to honor Honorable Prime Minister Narendra Modi ji for the kind of work he has done in the last 10 years. And June 4th will attest to the fact that Tamil Nadu will come the Modi ji way in a very, very big way. Sir, in 2019, if you look at our election manifesto, we have implemented all the 295 promises that is present in the BJP manifesto. If you look at DMK, out of 511, they haven't even completed 20. They haven't even completed 20. That is why we are demanding Mr. M.K. Stalin ji, our Honorable Chief Minister, to present a white paper on all his poll promises over the last 33 months, what he has done. இது கஷ்டம் உங்களுக்கு பேசுறது சென்ட்ரல் சேனல்ல பேசுறேன். இரண்டு கட்சிகளும் என்று ஒருவர் பாத்தீங்கன்னா 1960 சட்டமன்ற தேர்தல் மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க. இன்னொரு கட்சி கவுன்சிலர் எலெக்ஷன் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேசிய தேர்தல் என்பதை இரண்டு கட்சிகளும் மறந்து விட்டார்கள். மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் குறை சொல்லி பிரச்சார களத்தில் இருக்காங்க. மக்களுக்கு தெரியும் மோடி அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்று. ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் புரட்சி இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் வேணுகோபால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். சைக்கிள் சின்னத்தில். ஆனா தேர்தல் சின்னத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன் சிம்பிள் ரூல்ஸ் அது என்ன இருக்கோ அதைத்தான் எல்லாருமே பின்பற்ற முடியும். யாருமே ஸ்பெஷல் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியும் ஸ்பெஷல் இல்ல, மாநில கட்சியும் ஸ்பெஷல் இல்ல, புதிய கட்சிகளும் ஸ்பெஷல் இல்ல. அந்தந்த எலெக்ஷன்ல அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கியை வைத்திருக்க வேண்டும். அல்லது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வெற்றி பெற்றிருந்தா மட்டும்தான் சின்ன ரீட்டைன் பண்ண முடியும். அல்லது சின்ன அலோகேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். இன்னைக்கு ஒரே ஒரு இடத்துல நிக்கிறாங்க, பானை சிம்பல் கொடுங்க, எப்படி கொடுப்பாங்க? அல்லது குறிப்பிட்ட வாக்கு வங்கி அவங்க காட்டல, எப்படி இன்னொரு கட்சிக்கு சின்னம் கொடுப்பாங்க? அதனால் இவர்களுடைய இயலாமையை மறைப்பதற்கு
தேர்தல் கமிஷன் மீது பழி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணலாமே, ஹைகோர்ட் போலாமே, சுப்ரீம் கோர்ட் போலாமே, யாரு வேண்டாம்னு சொன்னாங்க? அண்ணா, எலெக்ஷன் சிம்பல் ரூல்ஸ் அப்படிங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது. அத பத்திரிகை நண்பர் நீங்களே அடிச்சு படிச்சு பார்த்தா கூட எலெக்ஷன் கமிஷன் எங்கேயும் வயலேட் பண்ணி உங்களுக்கே தெரியும். அல்லது நீங்க எங்கிட்ட ஒரு வேளை கேள்வி கேட்கறீங்க, ஆனா இதை வயலேட் பண்ணிருக்காங்க, இந்த பாயிண்ட வயலேட் பண்ணிருக்காங்க, நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். எதையும் வயலேட் பண்ணல. அதனால் இவர்கள் வேலை இல்லாமல் தேர்தலில் அவங்க தோக்க போறாங்க, இன்னும் குறைவாக வாக்கு வாங்க போறாங்க அப்படிங்கறக்காக வெறும் பொய்யை மட்டுமே சொல்லி சில கட்சிகள் இங்க எலெக்ஷன் பிரச்சாரத்தில் இருக்காங்க. என்ன பதில் சொல்றதுங்க?